ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமோடைய சேலஞ்ச். நம்மளோட இணையற 3 வர்ச்சுவல் கண்டஸ்டன்ஸ் இவங்களோட சேர்ந்து நீங்களும் பாடல்களை கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் சீசன் 6 எபிசோட் 22. லெட்ஸ் பிகின் என்ன பாட்டு பாட. இன்றைய நிகழ்ச்சியோட தீம் சாங்ஸ் ஆஃப் நடிகை ஸ்ரீபிரியா. டிம்பிள்டு பியூட்டின்னு சொல்லலாம். 70s 80sல ரூல் பண்ணாங்க இவங்க. எவ்வளோ படங்கள், ரொம்ப அழகான நடிகை, ரொம்ப நல்லா நடிப்பாங்க, ரொம்ப நளினமா டான்ஸ் ஆடுவாங்க. ஷி வாஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ் அண்ட் சூப்பர் ஸ்டார் அண்ட் கமலஹாசன் இவங்களோட நிறைய ஏகப்பட்ட படமும் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பாடல்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்விகளா வரப்போகுது. அண்ட் இந்த கேள்விகள் மொத்தம் 6 கேட்டகரியில வரும். அந்த கேட்டகரிஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கேட்டகரிஸ் வில் பி பேஸ்ட் ஆன் அவங்களுக்கு பின்னணி பாடிய குரல்கள். அதுதான் இன்னைக்கு கேட்டகரிஸா வரப்போகுது. ஸோ வி ஹாவ் சுசீலாமா, ஜானகிமா, வாணியம்மா, சைலஜா, மற்ற ஃபீமேல் சிங்கர்ஸ் அண்ட் மேல் சிங்கர்ஸ். இல்ல அவங்களுக்கு பின்னணி பாடல, இது ஆண் குரல்ல பாடல் வரும். ஆனா அந்த பாட்டுல ஸ்ரீபிரியா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பாடல்கள் இந்த கேட்டகரியில போறது. சோ இந்த 6 கேட்டகரிஸ்ல கேள்விகள் வருது. ஒரு கேட்டகரியிலும் 100 to 103 பாயிண்ட்ஸ்ல क्वेश्चंस வரும். கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில எத்தனை பாயிண்ட்ஸ்ல கேள்வி வரும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். Now let's meet our contestants. Today we have Mr. பட்டாபிராமன், திரு வரத தேசிகன் and Mrs. Valagmati. Welcome you all. P6 200. 200 is missing letters கேள்வி. பாடல் வரிகள்ல வல்லின எழுத்துக்களை நான் ரிமூவ் பண்ணிருக்கேன். அதை நீங்க பூர்த்தி பண்ணி பாடலை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் வரிகள். முதல் வார்த்தை என்ன இருக்கும் சொல்லுங்க. மா டேஷ் ரை. 3 எழுத்து வார்த்தை, நடுவுல ஒரு டேஷ் இருக்கு. மா ரை. மதுரை. அடுத்த வார்த்தை மீனா டேஷ் டேஷ். மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சி. மணிக்குரல். இல்லையே, மணிக்குரல் வராது. நிறைய எழுத்துருக்காங்க. பாடல் தெரிஞ்சா இத்தனை நாளைக்கு உங்களுக்கு வந்திருக்கணும். அந்த மதுரை மீனாட்சி சொல்லிட்டீங்க. இப்ப பாட்டு தெரிஞ்சா உங்களுக்கு பாட்டு வந்திருக்கணும். உங்களுக்கு பாடல் தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, I'm going to have to pass it. திரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. வளர்மதி, உங்களுக்கு தெரியுமா இது என்ன பாடல்னு? தெரியும். மதுரை மீனாட்சி மணிக்கரத்தில் வெள்ளத்தவழுகின்ற செல்ல கிளியே, அவள் முத்து மூக்குத்தி ஒளி அழகில் மெல்லத்த. அடுத்து தெரியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அவள் முத்து மூக்குத்தி ஒளி அழகை முல்லை சிரிப்பு தரும் பிள்ளைக்கனியே, முல்லை சிரிப்பு தரும் பிள்ளைக்கனியே. அழகான பாடல். ரொம்ப நல்லா பாடினீங்க வளர்மதி. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. செல்லக்கிளி படத்துல வந்தது. 1979 வந்த படம். மெல்லிசை மன்னரோட இசையில சுசிலாமா பாடியிருந்தாங்க. வாலி அவருடைய வரிகள்ல வந்த பாடல் இது. சோ அழகா ஓபன் பண்ணிருக்கீங்க வித் ரொம்ப மங்களகரமான அழகான பாடல். ஆனந்த பைரவி ராகத்துல சூப்பரான ஒரு ஓபனிங். 200 points for you. Excellent. Male singers 200. Okay. படம் பாரு பாட்டு பாடு. சோ உங்களுக்கு ஒரு ஜிப்லி இமேஜ் வருது. இந்த பாடல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட். இந்த பாடல் ஏதோ பார்த்த படம் மாதிரி தான் இருக்கு. பார்த்திருப்பீங்க. இந்த படம் பார்க்காம இருந்திருக்க முடியாது. ஸ்ரீபிரியாவை கட்டி போட்டிருக்காங்க. ஆமா. வெளியில டான்ஸ் ஆயிட்டு வராரு. அது யாரு அந்த ஆக்டர்னு தெரியுதா? அது கமலஹாசன். அது அப்துல்லான்னு வரும். அதேதான். கொஞ்சம் முதல் லைனை சொல்லிடுங்களேன். கொடுத்துடுறேன் பாயிண்ட். அப்துல்லா ஓடான்னு ஏதோ வரும். அதுக்கு மேல தெரியல. ஏதோ வரும். பாட்டு நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க? அந்த பாட்டு வரிகளை சொல்லணுமே. வரிகள் தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன் ஒரு நிமிஷம். ஹிந்தியில வரும். ஆமா ஆமா, வரிசையா ஹிந்தி பாட்டா வரும். 2-3 ஹிந்தி பாட்டு சேர்ந்து வரும் அதுல. எஸ். தெரியல, ஞாபகம் இல்லை. அதுக்கு மேல படம் பார்த்திருக்கேன், பாட்டு கேட்டிருக்கேன் அந்த பாட்டு. ஆனா வார்த்தை ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, வளர்மதி உங்களுக்கு தெரியுமா? இதுவான்னு தெரியல. மேரா நாம் அப்துல் ரஹ்மான். ஆனா அது எம்ஜிஆர் பாட்டா?
அது வேற. மேரா நாம் அப்துல் தான், ரஹ்மான் கிடையாது இதுல. ஓகே. அது எம்ஜிஆர் பாட்டு. நீங்க சொல்றது எம்ஜிஆர் பாட்டு. தெரியல. தெரியல. ஓகே. பட்டாபி சார் உங்களுக்கு தெரியுமா? வாசிக் மேடம். I don't know about that. இல்ல. ஓகே சரி. இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேரா நாம் அப்துல்லா காவோ பியா ரசகுல்லா ஆவோ ஆவோ ஆவோ. சுருளிராஜனும் கமல்ஹாசனும் பாடுவாங்க இதை. ஏன்னா அவங்கள கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, இவங்க தேடிட்டு போவாங்க வெளில பாடிட்டு. இந்த மாதிரி எத்தனை படத்துல இது சட்டம் என் கையில் அந்த படத்துல அந்த பாட்டு அது ஞாபகம் இருக்கா? இப்பதான் ஞாபகம். ஆமா. हम किसी से कम नहीं मेरा नाम அப்துல்லான்னு வரும். 78ல வந்த படம், ராஜா சார் மியூசிக். இதுல வந்து மலேசியா வாசேவன் வந்து சுருளிராஜனுக்கு பாடியிருப்பாரு அவருடைய வாய்ஸ் மாடுலேஷன்ல. கமல்ஹாசனுக்கு வந்து கோவை முரளி பாடியிருப்பார் இந்த பாடல்ல வித்தியாசமா. கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. வாணி ஜெயராம் 200. வாணி ஜெயராம் 200 இஸ் படம் பாரு பாட்டு பாடுதான் உங்களுக்கும். இது இந்த பாடல் ஆட்டத்திலே நடுவினிலே. படம் கண்டுபிடிச்சிட்டீங்க, பாட்டு என்னது? பாட்டு பார்த்தேன், நினைவுல எந்த ஒரு பாட்டு மட்டும் ஞாபகம் இல்ல. சரி ஓகே, பாசிங் இட். பட்டாபி உங்களுக்கு தெரியுமா சார்? நினைவு இருக்கு, பட் டக்குனு இப்ப வர மாட்டேங்குது. எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாடல்? இதுவும் அதான் பில்லா படம். ஏதோ இரவும் பகலும்னு வரும்னு நினைக்கிறேன். எஸ் 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 எஸ். டியூன்லாம் ஞாபகம் இல்ல. பரவாயில்ல, வார்த்தை சொல்லுங்க. இரவும் பகலும். எனக்கு என்னது அது? எனக்கு உண்மையில் கண்ணோட்டமா? எஸ் எஸ். ஓகே கொடுத்துறேன். நீங்க வார்த்தையை சொன்னதால உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன். எஸ், அதுதான் அந்த பாடல். இரவும் பகலும் எனக்கு உன்மேல் கண்ணோட்டம், இதய துடிப்பில் புதிய வேகம் கொண்டாட்டம். எஸ், பில்லா 98. உனக்கு தெரியும் பூவாட்டம், உன்னை இழுத்து பிடித்து வளைக்கும் போது வெள்ளோட்டம். அதுதான் வளைக்கும் போது பெரியளா. இது வந்து நான் இன்டர்நெட்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்றதுல இந்த எழுத்து பிழையெல்லாம் வந்து வளைக்கும் போது இருக்கு. இந்த கொடுமையை தான் தாங்க முடியறதுல. யூஸ்வலா செக் பண்ணுவேன், இது ஏதோ மிஸ் ஆயிடுது. ஸோ அதுதான் அந்த பாடல். மெல்லிசை மன்னரோட இசையில மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் பாடியிருந்தாங்க இந்த பாடல். கண்ணதாசனருடைய வரிகள். ஸோ திரு, உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். நீ ஓப்பன் யுவர் அக்கௌண்ட். வணக்கம், என்னுடைய பேர் பட்டாபிராமன். நான் சென்னையில இருக்கேன். மியூசிக் ரொம்ப பிடிக்கும். மேல் சிங்கர்ஸ் 100. மேல் சிங்கர்ஸ் 100. தமிழில் என்ன? ஸோ உங்களுக்கு வந்து பாடலோடைய டிரான்ஸ்லேஷன் தரேன், நீங்க அதுல இருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். மை ஐஸ் ஃபர்ஸ்ட் கேப்சர்ட் யூ beneath the moonlit silver hue, your colors fill my eyes, thinking of you my heart sighs. இது ரொம்ப ஒரு பாப்புலரான பாடல். ஸ்ரீபிரியா டான்ஸ் ஆடுவாங்க. மினி ஸ்கர்ட் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு குழுவும் தரேன். அவங்க பாட மாட்டாங்க, ஆனா அவங்களை பார்த்து பாடுற பாடல் இது. என் கண்கள் உன்னை கட்டி போடும். கட்டி கேப்சர்டுன்னா இல்ல, கேப்சர்டு அப்படி ஒரு லிட்டரலா எடுத்துக்காதீங்க, பாக்குறதுன்னே எடுத்துக்கோங்க. மூன்லிட்னா என்ன சார்? சரி, அடுத்து 3வது லைன் வாங்க. your colors fill my eyes. உன் எஸ்பிபி உடைய பாடல் இது. எஸ், நேரமாயிட்டு இருக்கு சார். ஓகே ஓகே, நான் பாஸ் பண்றேன். திரு, உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியல. வளர்மதி, உங்களுக்கு தெரியுமா? தெரியல எதுவும். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. ஐ திங்க் ரொம்ப க்ளூ டஃபா இருக்கும்.
உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான் சூப்பரான பாட்டு இது. தெரியும்ல இந்த பாட்டு? நான் பாடி நல்லா தெரியும். நீங்களே பாடிருக்கீங்களா? அப்ப எப்படி மறக்கலாம் இந்த பாட்டு? ஏன்னா டெஃபினட்டா வந்து 70s டைம்ல இந்த பாட்டு வந்து தெரியாம இருக்கவே முடியாது. அந்த டைம்ல நீங்க பாட்டு கேட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாப்புலரான ஒரு பாடல். இது வந்து பட்டிக்காட்டு ராஜா படத்துல வந்து 1975ல கமலஹாசன் வந்து டான்ஸ் ஆடிட்டு பாடுவாரு. ஸ்ரீபிரியா வந்து இருப்பாங்க கூட. கிட்டியா ஒரு ஸ்கர்ட் போட்டுட்டு ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பாங்க. 75ல ஷி மஸ்ட் ஹவ் பீன் வெரி யங், டீனேஜரா இருந்திருப்பாங்க. எஸ்பிபி கலக்கி இருப்பார் இந்த பாடல. சங்கர் கணேஷ் இசையில வாலி அவருடைய வரிகள் வந்த பாடல். சரி, இதுக்கு யாருக்கும் பாயிண்ட் இல்ல. வணக்கம். என் பேர் திருவரத தேசிகன். சென்னையில் தான் இருக்கேன். பார்ட்னர் இன் சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் அப். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 6-7 மாதமாக பார்த்துட்ருக்கேன். ரியலி லைக் எவ்ரி ஒன் இந்த ஃபேமிலி லைக்ஸ். நன்றி. மேல் சிங்கர்ஸ் 300. எல்லாம் மேல் சிங்கர்ஸ்லயே இருக்கீங்களே, பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். பொண்ணு பேரு மரியா, அவன் உருகுறான் தனியா, பூ மாறி மலர்ந்து இருக்கா, பறவை போல பறந்து விட்டா, டார்லிங் அவனுக்கு கிடைப்பாளா, அவனுடன் இன்று இணைவாளா. படம் வந்து இதுன்னு நினைக்கிறேன். மரியானே வருமே ஏதோ ஒரு படம் பேரு. பாட்டு நீங்க லொகேஷனுக்கு போயிட்டீங்க. மரியாமை டார்லிங் நினைக்கிறேன் அந்த படம் பேரு. ஆமா, பாட்டும் அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்படியா? சும்மா ஒரு லைன் பாடினா கொடுத்துடுறேன். மரியாமை டார்லிங் வந்து தெரியல, கொஞ்சம் யோசிச்சா ஞாபகம் வரும். ஆனா இப்ப இதுல வந்து முன்னாடி உட்காரும் போது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, வளர்மதி உங்களுக்கு தெரியுமா? இல்ல, இது கேட்டதே இல்ல. நான் கேட்டதே இல்லையா? அடடா. சார் உங்களுக்கு தெரியுமா? மரியா மை டார்லிங் எனக்கும் தெரியல. அந்த பாட்டு கேட்டது மாதிரி தெரியல எனக்கு. ஓகே, இது வந்து மரியா மை டார்லிங், மலர்ந்த பூ போன்ற பெண்மை, நனன போலோடும் பெண்மை, மரியா மை டார்லிங். 1980 மரியா மை டார்லிங் படம் பேரு. சங்கர் கணேஷ் மியூசிக்ல எஸ்பிபி பாடியிருந்தாரு. கமலஹாசன் பாடுற மாதிரி வரும். ஸ்ரீபிரியா அந்த பாட்டுல இருப்பாங்க, பட் அவங்க பாட மாட்டாங்க. அவளை நினைச்சு இவர் பாடுற மாதிரியான பாடல் இது. இது ஆக்சுவலி கன்னடத்திலையும் தமிழ்லயும் சேர்ந்து எடுத்த படம் இது. இது பயங்கர அட்டர் ஃபிளாப் நினைக்கிறேன். இந்த படம் ஓடினதாவே எனக்கு தெரியல, பட் இந்த ஒரு பாட்டு நல்ல ஹிட். இன்னும் ஒரு பாட்டு கூட இந்த படத்துல நல்லா இருக்கும். பாட்டு கேட்டிருக்கேன் நானு. அந்த காலத்துல அது ரேடியோல எப்பவுமே வைப்பாங்க இந்த பாட்டு. சோ இப்ப யாருக்கும் தெரியலன்னா, நீங்க எல்லாம் யாராவது கமலஹாசன் ரசிகர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பாட்டு தெரிஞ்சிருக்காது. கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். எஸ்பிபி சூப்பரா பாடியிருப்பாரு. சோ நீங்க எல்லாம் வந்து யூஸ்வலா சுசீலாமா, ஜானகிமா இவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க போய் மேல் எடுத்திருக்கீங்க எல்லாரும். அதான் உங்களுக்கு பாட்டெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது அதுல. எனிவே டசன்ட் மேட்டர், இதுல யாருக்கும் பாயிண்ட் இல்ல. வணக்கம், நான் வளர்மதி, சென்னையில இருக்கேன். நான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். இந்த ப்ரோக்ராம் ஒரு 6 மாசத்துக்கு மேல பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிஞ்ச் வாட்ச் தான். பழைய எபிசோட்ஸ் எல்லாம் ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சுட்டு ரெஜிஸ்டரும் பண்ணிட்டேன். நியூஸ் லெட்டர் ரெகுலரா படிச்சுட்டு, நியூஸ் லெட்டர் கொடுத்தா நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதால கொஞ்சம் தெரிஞ்ச ஆன்சர் சொல்லி நமக்கு கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்ப சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ப்ரோக்ராம். ரொம்ப அழகா கண்டெஸ்ட் பண்றாங்க. பிரியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்டா இருக்கு. we all enjoy it. எஸ் ஜானகி 100 சேஃபா எடுக்கிறீங்க. வெரி குட். இட்ஸ் a meme. சோ உங்களுக்கு வைகை புயல் வராரு உங்களுக்கு க்ளூ கொடுக்க. 2 பொண்ணுங்களோட ஒரே நேரத்துல ஆடுறியப்பா. எதிர இருக்கிறது ஒரு ஓவியம்னு தைரியமா பாடுற. 2 பொண்ணும் தன்னைத்தான் சொல்றேன்னு நம்புதுங்க பாவம். நாதஸ்வரம் கேட்டா போதை வேற வரும்னு சொல்ற. கண்ணுக்கு எதிர நீ விடுறதெல்லாம் கதைன்னு அவங்க ஒரு நாள் கண்டுபிடிச்சு உன்னை மொத்த போறாங்க. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை இது புதுமை, போதை தரும் நாதஸ்வரம், பாடிடும் செந்தேன் மழை உந்தன் மொழியோ, பார்வையில் 1000 கவிதைகள் அபிநயம் புரிந்திடும். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே,
இளமை இளமை இனிமை இது புதுமை. எஸ் 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 எக்ஸலண்ட். எஸ் அதான் அந்த பாடல். பியூட்டிஃபுல் சாங். கண்ணில் தெரியும் கதைகள். இந்த படத்துக்கு வந்து 5 மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு பாட்டு ஒருத்தர். இந்த பாட்டு வந்து ராஜா சார் பண்ணியிருந்தாரு. சரத்பாபு, வடிவுகரசி மற்றும் ஸ்ரீபிரியா அதுல டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இதுல ஜானகி அம்மா வந்து ஸ்ரீபிரியாவுக்கும், சுசீலா அம்மா வந்து வடிவுகரசிக்கும் பாடியிருப்பாங்க. எஸ்பிபி பாடியிருப்பாரு. புலமை பித்தன் அவருடைய வரிகள் அந்த பாடல் அழகான பாடல். ரொம்பவே ஒரு லவ்லியான சாங். ஸோ அதை அழகா கண்டுபிடிச்சு அழகாவும் பாடி காமிச்சிங்க வளர்மதி. 100 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. ஜானகி 200. எஸ் ஜானகி 200. வள்ளுவன் பாடினால் உங்களுக்கான க்ளூ இது. வறிய புனல் ஆற்றில் வாழ் ஓடம் செல்லா வற்றிய உள்ளத்தவர்க்கு. வறிய புனல் ஆற்றில் வாழ் ஓடம் செல்லா வற்றிய உள்ளத்தவர்க்கு. ஸ்ரீபிரியாவுடைய ஒரு ரொம்பவே அவங்க நடிப்புக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப சிறப்பா பர்ஃபார்ம் பண்ண படம் இது. கமல், ரஜினி 2 பேரும் இருப்பாங்க இந்த படத்துல. உங்களுக்கு நிறைய க்ளூ தரேன் நான். ஓடம் கரை நீலே. அது என்ன சார் ஏதோ பழைய பாட்டு சொல்றீங்க? ஓடம் பாட்டுல முக்கியமான ரோல் ஓடத்துக்கு இருக்கு. யோசிங்க, ஸ்ரீபிரியா பாடின ஓட பாட்டு எதுன்னு? ஜானகி அம்மா குரல்ல. தெரியல. ஓகே. திரு உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேடம், தெரியல. இந்த பாட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம் முன்னாடி கூட வேற எபிசோட்ல வந்திருக்கு. என்ன பாட்டு இது உங்களுக்கு தெரியுமா வளர்மதி? கொஞ்சம் யோசிக்கிறேன். தெரியல. இல்ல. ஓகே சார். அவள் அப்படித்தான் படம் தெரியல. மேபி கரியர் பெஸ்ட்னு சொல்லலாம். வாழ்க்கை ஓடம் செல்ல காற்றில் நீரோட்டம் இல்லை. அவள் அப்படித்தான் படத்துல வந்த பாடல். கண்ணதாசனுடைய வரிகள்ல வந்த பாட்டு. சோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. வாணி ஜெயராம் 100. வாணி ஜெயராம் 100. முதல் வரி என்ன? இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கோர் பண்றீங்களான்னு பார்க்கலாம். இளம் தளிர் இது புதிது, ஆசை என்பது அமுதம், அதில் ஆடி வந்தது குமுதம். பாடலுடைய பல்லவி வரிகள் தான் இது. பல்லவி வரிகளா? இளம் தளிர் இது. 2வது லைன் இது. இளம் தளிர் இது புதிது வந்து செகண்ட் லைன் ஆஃப் தி சாங். ஓகே. வளர்மதி உங்களுக்கு தெரியுமா? இந்த நேரம் ஆயிட்டு. சார் உங்களுக்கு தெரியுமா? இல்ல. ஓகே, நான் இதை பாடி காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா சொல்லுங்க. இளம் தளிர் இது புதிது, ஆசை என்பது அமுதம், அதில் ஆடி வந்தது குமுதம். கேட்டதே இல்ல அந்த பாட்டு. காதலின் பல்லவி இவள் மனம் இனி உனது, இளம் தளிர் இது புதிது. சௌந்தரியமே வருக வருகன்னு ஒரு படம், ஸ்ரீதரோடது. 80ல வந்தது. விஜயபாஸ்கர் மியூசிக் போட்டிருந்தாரு. எஸ்பிபி அண்ட் வாணி ஜெயராம் இந்த பாட்டு பாடியிருந்தாங்க. கேட்டதே இல்லையே அத? ஓ, ஆச்சரியமா இருக்கு. இந்த படத்துல இன்னொரு பாட்டு கூட, அந்த வசந்தா ராகத்துல ஒரு பாட்டு வரும். அது கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஓகே, நிறைய ஸ்ரீபிரியா பாடல்கள் நிறைய பேருக்கு தெரியலன்னு தெரியுது. இன்னும் நிறைய இந்த பாட்டுலாம் தேடி கேட்டு பாருங்க. இதோட பிளேலிஸ்ட் அவசியமா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வாணி ஜெயராம் 300 இஸ் கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து வருது. உன்னை ஆராதனை செய்கின்றவள் மனது நீரிலே ஆடையாய் நானும் மாறவோ, தாமரை பூவில் தேன் சிதற சின்ன பிள்ளை செய்யும் தொல்லை
கண்ணா இன்னும் என்னவோ நீயும் கண்ணனோ. ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. ஓகே, இன்னொரு பாட்டு. நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா. என் கண்ணும் இளநெஞ்சும் என்றும் உந்தன் முன்னால். நான் சத்தியம் பார்க்கும் முத்தமியாக்கும் சொல்வதை கேட்கும் பத்தினியாக்கும். ஐயா எஸ் எஸ், 2 பாட்டையும் சூப்பரா சொல்லிட்டீங்க. எஸ் சார், 2 பாடல்கள். நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றால் எளிமை ஊஞ்சலாடுக்கு படத்துல வந்து 78ல வந்த படம். ராஜா சார் மியூசிக்ல வாணிஜரம் படைத்தாங்க, வாலி அவருடைய வரிகள். ரொம்ப நாளாக உனக்கு எனக்கு ஒரு ஆசை வந்து என்னடி மீனாட்சி 78ல தான் இதுவும் வந்தது. சங்கர் கணேஷ் மியூசிக்ல எஸ்பிபி வாணிஜரம் டூ இட்டது, புலம்பெயர்ந்தவருடைய வரிகள். ஸோ 2 பாடல்களை கண்டுபிடிச்சு வளர்மதி 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. நம்ம என்ன பாட்டு பாட எபிசோட் பாடல்கள் எல்லாம் இப்போ ஸ்பாட்டிஃபைல கிடைக்குது. ஸ்பாட்டிஃபைல தமிழ் நாஸ்டால்ஜியா அல்லது என்ன பாட்டு பாடன்னு தேடி பாருங்க. இதில் சூப்பர் ஹிட் மற்றும் அரிய தமிழ் திரை இசை பாடல்கள் ஸ்பெஷல் கலெக்ஷன் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. எப்போ வேணாலும் கேளுங்க, ரசிங்க. பிக் பண்ணுங்க. PCC-ல அப்படி. PCC-ல 100. ஓகே, பிக்சர் பசில் உங்களுக்கு கார்ட்டூன் க்ளூ. இது வந்து ஒரு டூயட் பாடல். பெண்ணே கீழே என்ன இருக்கு? ஒன்று கீழே இருக்கிறது என்ன? அந்த அந்த அப்படி ஆள் இது வச்சிருக்கானே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒன் ஒன், ஒரு ஒரு ஒன்று ஒரு. அப்புறம் அடுத்தது என்ன இருக்கு? ஒரு குழந்தை குழந்தை என்ன கலர்ல இருக்கு? பச்சை அதை சேர்த்து சொல்லுங்க. ஒரு பச்சை அவள் ஒரு பச்சை குழந்தை பாடும் ஒரு பனி. பாடி. எஸ் எஸ் எஸ், அதுதான் அந்த அவள் ஒரு பச்சை குழந்தை பாடும் பறவை பருவம் 16. அவள் ஒரு ராஜகுமாரன் அழகிய மாறன் வாழிய பல்லாண்டு. காதல் கீதங்கள் கீதங்கள் மேள தாளங்கள் வாழ்த்துதே. எஸ், அதுதான் அந்த பாடல். நல்ல அழகான பாடல். அவ்வளவு ஒரு பச்சை நீ ஒரு மகாராணி படத்துல 76ல ஜெய்சங்கரும் ஸ்ரீபிரியாவும் பாடுற மாதிரி வரும். இது இது அந்த காலத்துல அண்ணா நகர்ல வந்து அண்ணா நகர் அந்த இது இடம் ஆரம்பிச்சு அங்க ஏதோ ஒரு சம் இது ஃபேர் என்னமோ இருந்தது. அப்போ அந்த இடத்துல ஷூட் பண்ணிருப்பாங்க இந்த பாட்டு ஃபுல்லாவே. அந்த எல்லாமே லாங் ஷாட் அந்த இடத்த காட்டணுங்கிறதுக்காக. ஆமா, அந்த இடத்த காட்டணுங்கிறதுக்கு அடுத்தது நல்லா இருக்கும் இந்த பாட்டு. இது ஆக்சுவலி இந்த இது பாத்தீங்கன்னா பச்சை கிளி முத்துச்சரம் அது மாதிரி இருக்கும் நிறைய. இதுவும் அதே மாதிரி பச்சைன்னு வரும். எனக்கு இந்த 2 பாட்டும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தோணும். இல்ல இல்ல, அது எம்.எஸ். விஸ்வநாதன். பச்சை கிளி முத்துச்சரம் உலகம் சுற்றும் வாலிபன். இது சங்கர் கணேஷ். எனிவே, சோ சூப்பர் சார் பட்டாபி சார், யூ ஓபன் யுவர் அக்கவுண்ட் வித் 100 பாயிண்ட்ஸ் வித் திஸ் சாங். வெரி குட். அதர் ஃபீமேல் 100. அதர் ஃபீமேல் 100. ஓகே, பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை ரூபத்துல. யமுனை நதிக்கரையில் ஏங்கி தவிக்குது மனது, கண்ணனின் வருகையை எதிர்பார்க்குது, கோடையில் மழையா இன்பம் தருது, காற்றில் குழையின் கீதம் இனிக்குது. படத்தோட பேரும் இதுல இருக்கு. ஐ மீன் இருக்கு, க்ளூ இருக்கு. ஒரு ஐடியாவும் இல்ல. என்ன படம் பேருனே தெரியல. படம் பேரே தெரியலையா? ஓகே, சரி. பட்டாபி சார், உங்களுக்கு தெரியுமா இது என்ன பாட்டுன்னு? இல்ல, நேரமாது. வளர்மதி, உங்களுக்கு தெரியுமா? காற்றோடு குழலின் நாதமே கண்ணன் வரும் நேரம், யமுனையின் கரையோரம் அவன் வரும் வழி பார்த்து விழி பார்த்து தவித்த மனத்தில் உருக்கி தவிக்கும் காற்றோடு குழலின் நாதமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ், அருமையா சொல்லிட்டீங்க. அதுதான் அந்த பாடல். சிம்மேந்திர மதியமம் ராகத்துல ரொம்ப அழகா போட்டிருந்தாரு ராஜா சார். கோடை மழை அப்படிங்கிற படத்தை வந்து 1986ல சித்ராமா குரல்ல வந்த பாடல் இது. புலம்பெயர்ந்தவருடைய வரிகள். ஸோ வளர்மதி 100 more to your kitty. அண்ட் இது உங்களுக்கான நேரடி கேள்வி, நீங்க எடுக்கலாம். பி சுசீலா 300.
சுசீலா 300. கலக்கல் பாட்டு. ஸோ ஒன் மோர் மிக்ஸ் சாங் உங்களுக்கு வருது. 2 பாடல்கள் கலந்து. ஊரும் பூ முடித்து வா அடிதங்க கட்டி நம் கன்னம் தொட்டு தாம் தாம் தாளம் இட்டு சம் சம் நெஞ்சம் கொஞ்சுதோ நான் நாளாகி நின்றேன் நாளில் ஒன்று நாணம் அதை பாராட்டு பாலுக்குள்ளே நெய்யை வைத்த கையை தேடி சொல் சொல் நேரம் கண்டு இன்பம் கொள்ளை இன்பம் தெரியும் தெரியும் விஷயம் தெரியும் காலம் வந்தால் கனிந்து கை கூடும் விழியில் ஒரு பூ பூத்ததோ ஓ இன்று பெண்ணானதோ ஓ இன்று ஒன்றானதோ இதழோடு. எஸ் எஸ் 2 பாடலையுமே அருமையா அழகா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எஸ் ஒன்று வந்து என் விழியில் வந்து ராம் லக்ஷ்மண் படத்துல வந்தது. 81ல வந்தது. ராஜா சார் மியூசிக்ல எஸ்பிபி சுசீலம்மா பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். இது வந்து கமல்ஹாசனும் ஸ்ரீபிரியாவும் நடிச்சிருப்பாங்க. இன்னொன்னும் வந்து கமல் ஸ்ரீபிரியா ஜோடி தான். தெரியும் தெரியும் விஷயம் தெரியும் காலம் வந்தால் கனிந்து கை கூடும் ஒரு மியூசிக் வரும். அது நல்லா இருக்கும் அந்த பாட்டுல. சவால் படத்துல வந்தது 81ல. இது வந்து மெல்லிசை மன்னரோட இசையில சேம் காம்பினேஷன் எஸ்பிபி சுசீலாமா வைரமுத்தாளுடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ உங்களுக்கு 300 more points வளர்மதி. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. ஜானகம்மா 300. ஓகே, கலக்கல் பாட்டு தான் உங்களுக்கும். 2 பாடல்கள் கலந்து வருது. இல்லாமல் இருக்கின்றது அது கவலை இல்லாமல் பறக்கின்றது எழுசி பாடும் இமைகள் இரண்டும் படபடபடவென வரும் பாவங்கள் போதையிலே அது விழுந்ததில்லை குலமகள் நாணம் உடன் வரும் போது பூஜையை எப்போதும் மறந்ததில்லை ஒரு கிளி ஊமை ஒரு கிளி பேதை இடையில் தீராத போதை. ஒரு பாட்டு சொல்லிடலாம் ஈஸியா. இடையில் தீராத போதை. என்ன பாடல் அது? அது ரொம்ப ஈஸி சார். நேரமாயிட்டு இருக்கு. இல்ல தெரியல. ஓகே, வளர்மதி உங்களுக்கு தெரியுமா? வைகை கரையினில் ஒரு பறவை அது நட்சத்திரம் படத்துல. அடுத்தது நான் பேச வந்தேன் சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை இருவாய் மொழி மணிவாசகம் நான் பேச வந்தேன். சூப்பரான பாட்டு அது. பாலூட்டி வளர்த்த கிளி படத்துல வந்து 76ல ராஜா சார் மியூசிக்ல எஸ்பிபி ஜானகியம்மா. ஐ திங்க் ராஜா சார் மியூசிக்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின முதல் பாட்டுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். இதுவோ இல்ல ஒரு நாள் உன்னோட ஒரு நாள், எது முதல் ஞாபகம் இல்ல. கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல் அது. இன்னொன்னு நட்சத்திரம், அந்த படத்துல வந்து அந்த சிவரஞ்சனி பாட்டு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பட் இதுவும் ரொம்ப அழகான கல்யாணி ராகத்துல போட்டிருந்தாரு. வைகை கரையினில் ஒரு பறவை, சங்கர் கணேஷ் இசையில வந்த படம். இது டப்பிங் படம் தான், பட் தமிழ்லயும் இந்த பாட்டுலாம் நல்லாவே ஹிட் ஆயிருந்தது. இதுவும் கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல் தான். அழகான இது. 2மே பியூட்டிஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டீங்க வளர்மதி. 300 more points for you. சோலோவா ஆடி இருந்திருக்கீங்க நீங்க. ஓகே, சைலஜா 200. சைலஜா 200. ஓகே, முதல் வரி என்ன? தாழம் பூவும் தலையில் இருந்தால் தலைவலி உண்டாகும், வயசுக்கேத்த வைத்தியன் வந்தால் தலைவலி குணமாகும். இது வந்து ஒரு குரூப் சாங். ஒரு குரூப் சாங். இதுல ஸ்ரீபிரியா பாட மாட்டாங்க, ஆனா அந்த குரூப் டான்சர் எல்லாம் பாடுற மாதிரி. பட் ஸ்ரீபிரியா தான் இதுல ஹீரோயின், அவங்களுக்காக பாடுற பாட்டுன்னு வச்சுக்கலாம்.
இதுல ஹீரோ வந்து விஜயகாந்த். இவ்வளவு க்ளூ கொடுத்துட்டேன் உங்களுக்கு. சொல்லுங்க பாட்டு. ஓ, விஜயகாந்த் ஹீரோவா? ஆ, ஒரு படம் தான். விஜயகாந்தும் ஸ்ரீபிரியாவும் நடிச்ச படமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஐயையோ. இது வந்து ராஜா சார், சங்கர் கணேஷ் அந்த மாதிரி மியூசிக் இல்ல இது. இது ஒரு ஆபாவானன் படம். ஓ, அதான் பாட்டு கேட்ட மாதிரி தான் இருக்கு, ஆனா இப்ப ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, ஓகே. ஐம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். பட்டாபி சார் உங்களுக்கு தெரியுமா? பூந்தோட்ட காவல்காரன். அதுல ராதிகா சார். அதுல எங்க ஸ்ரீபிரியா? ஊமை விழிகள். ஊமை விழிகள். ஊமை விழிகள்ல ஸ்ரீபிரியா கிடையாதே. தாங்க. இல்ல, நேரம் மாறுது. வளர்மதி உங்களுக்கு தெரியுமா? தெரியல. ஓகே. இது வந்து செந்தூர பூவேன்னு ஒரு படம். அதுல வர பாட்டு. தாழம் பூவும் தலையில் இருந்தால் தலைவலி உண்டாகும், வயசுக்கேத்த வைத்தியன் வந்தா தலைவலி குணமாகும். கிளியே இளங்கிளியே நீ சபையில் வந்தால் என்ன, மயிலே இளமயிலே உன் மனச தந்தால் என்ன. மனோஜ் கியான் இசையில வந்தது இது. மலேசியா சைலஜாவும் பாடிருந்தாங்க. வைரமுத்தோளுடைய வரிகள். தெரியுமா இந்த பாட்டு? கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன், ஆனா ஞாபகம் வரல. நிகழ்ச்சியிலே இதை ஃபீச்சர் பண்ணிருக்கேன் நான் முன்னாடியே வேற ஒரு எபிசோட்ல. ஐ திங்க் மேபி விஜயகாந்த் எபிசோட்ல வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சோ இது யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. அதர் ஃபீமேல் சிங்கர்ஸ் 200. முதல் வரி என்ன? பூவை நீயும் பூ போல் சிரிக்க, மாலையில் வந்த மயக்கம் காலை வரை இங்கு இருக்கும். இது வந்து ஒரு வித்தியாசமான பெண் குரல். அவங்க நிறைய பாட்டு பாடல, ஆனா ஒரு தனித்துவமான குரல். ஒரு டான்ஸ் பாட்டு இது. ஸ்ரீபிரியா ஒரு மஞ்சள் கலர் புடவை கட்டின்னு ஆடுவாங்க. கங்கை அமரன் இசை. பயங்கர ஹிட் படம், ஹிட் பாட்டு. இல்ல, ஓகே. I'm going to have to pass it. திரு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியல. என்ன சார் இந்த பாட்டு தெரியலங்கிறீங்களே? பட்டாபி சார் உங்களுக்கு தெரியுமா? சரி, நான் பாடி காட்டுறேன், நீ பாட்டை சொல்லுங்க. பூவை நீயும் பூ போல் சிரிக்க, மாலையில வந்த மயக்கம் காலை வரை இங்க இருக்கும். என்ன பாட்டு? ராஜாவே ஓ ராஜாத்தி மெத்தையிட்ட சத்தம் என்னவோ, சின்ன விழி ஜாடை மெல்ல மெல்ல, முத்துனவரத்தினங்கள் புன்னகையில் ஜொலிக்கும். எஸ் எஸ். கல்யாணி மேனன் அவங்க பாடிருந்தாங்க இந்த பாடல் எஸ்பிபியோட சேர்ந்து. வாழ்வே மாயம் படத்துல வந்த பாடல். இப்ப தெரியும். இப்ப ஞாபகம் வருதா உங்களுக்கு அந்த மஞ்ச சாரி? சாரி இல்ல, அது ஒரு மாதிரி அந்த மராட்டி Dress மாதிரி போட்டுருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். அதுதான் வாழ்வே மாயம் படத்துல 82ல வந்தது, வாலி அவருடைய வரிகள்ல. சோ இது தெரிஞ்ச பாட்டுனாலும் யாருக்கும் அந்த வரிகள் ஞாபகம் மிஸ் ஆயிடுது. ஓகே. தமிழ் நாஸ்டால்ஜியா நியூஸ் லெட்டர் படிச்சிருக்கீங்களா? வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை உங்க இன்பாக்ஸுக்கு இது தேடி வரும். இதில் சுவாரஸ்யமான இசை தகவல்கள் மற்றும் உங்களுக்கான ஒரு பிரத்யேக கேள்வியும் காத்திருக்கு. பிரியா தமிழ் நாஸ்டால்ஜியா.com ஐடியிலிருந்து மெயில் வரும். வரலைனா ஸ்பாம் ஃபோல்டர் செக் பண்ணுங்க. அதர் ஃபீமேல் 300. ஓகே. மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. உங்களுக்கு இந்த பாடலை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 க்ளூஸ் இருக்கு. நீங்க முதல் க்ளூல சொல்லிட்டீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ், ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500, மூன்றாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுடைய முதல் க்ளூ பார்க்கலாம். முதல் க்ளூ வந்து முகமும் குரலும். இந்த பாட்டுல நடித்தது வந்து கமலும் ஸ்ரீபிரியாவும், பாடியது எஸ்பிபி மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி. அடுத்த க்ளூ கொடுக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் க்ளூ இஸ் ஆடியோ க்ளூ. பாட்டுல இருந்து ஒரு சின்ன பிட் வைக்கிறேன்.
தெரியலையா? சரி, லாஸ்ட் க்ளூ வேர்ட் கிளவுட். இதையும் பார்த்துருங்க. பாஸா? ஓகே. வளர்மதி உங்களுக்கு தெரியுமா? கேட்ட மாதிரி இல்லை. கேட்ட மாதிரியே இல்லை. ஓகே. திரு உங்களுக்கு? கேட்ட மாதிரி தான் இருக்கு. சங்கீதம் எப்போதும் கலையானது. தாளம் ராகம் சேரும் கலையானது. இதெல்லாம் சங்கீதம் எப்போ உங்களுக்கு பாட்டு jump கேட்டிருக்கேன் நானு. அந்த பாட்டு ஞாபகம் கேட்டிருக்கேன். ஆனா வந்து இதை பார்த்த அப்புறம் தான் கொஞ்சம் இது தெரியுது. ம். சங்கீதம் எப்போதும் சுகமானது. ம். தாளம் ராகம் சேரும் கலையானது. சரி, சூப்பர். ஓகே. நீங்க வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி சொல்லிட்டீங்க. அதனால நான் உங்களுக்கு பாயிண்ட் குடுத்துடுறேன். ஏன்னா எனக்கு பாயிண்ட் குடுக்கணும் போல இருக்கு. யாருமே பாயிண்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால நான் குடுத்துடுறேன் உங்களுக்கு இந்த பாயிண்ட். அதுதான் அந்த பாடலுடைய வரிகள். அந்த வரிகளை கோர்த்து சொன்னதுக்காக உங்களுக்கு பாயிண்ட். சங்கீதம் எப்போதும் சுகமானது, தாளம் ராகம் சேரும் கலையானது, கையோடு கை சேரும் உறவென்பதென்ன, கண்ணோடு கண் சேர்ந்து உருவானது. எஸ். ஓகே, ஓகே. எஸ். பணத்துக்காக படத்துல வந்த பாடல் 1974ல. இதுலயும் வந்து ஸ்ரீபிரியா அந்த உன்னை நான் பார்த்தது பாட்டுல மாதிரியே சின்னதா ஒரு மினி ஸ்கர்ட் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பீரியட்ல வந்த பாட்டுல எல்லாம் அந்த மாதிரி அவங்கள ஆட விட்டாங்க போல இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் ஷி வுட் ஹவ் பீன் வெரி யங். 1974னா மெல்லிசை மன்னர் இசையில எஸ்பிபியும் எல்லாரும் ஈஸ்வரியும் பாடியிருந்தாங்க. கண்ணதாசனுடைய வரிகள். இதுல ஐ திங்க் கமலுக்கு ஜோடி வந்து ஜெயசித்ரா நினைக்கிறேன். இவங்களும் இருப்பாங்க. ஒரு மாதிரி ஏதோ ஒரு கதை எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த படம்லாம் பார்த்தா மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ அதுதான் அந்த பாடல். சங்கீதம் எப்போதும் சுகமானது, ராளம் ராகம் சேரும் கலையானது, கையோடு கை சேரும் உறவென்பதென்ன, கண்ணோடு கண் சேர்த்து உருவானது. நெக்ஸ்ட் எவ்வளோ அழகாக பாடியிருப்பார் இதை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் தெரு. அண்ட் இது உங்களுக்கான கேள்வி, நேரடி கேள்வி இருக்கலாம். ஷைலஜா 300. 300 இஸ் மாத்தி யோசி. ரெண்டாவது குருவி தான். ஆனா ஒரு மாதிரி மலையருவி மணிக்குருவி இல்லையா? மலையருவி மணிக்குருவி, அன்னை ஒரு ஆலயம் படம். எஸ் எஸ். ஓகே ஓகே, நான் கொடுத்துடுறேன். எஸ், தட் இஸ் a song. மலையருவி மணிக்குருவி உன் முன்னால் பறக்குதையா, உன் பின்னால் இழுக்குதையா, ஏங்க வச்சான் இணைத்த வச்சான், அழகா படைச்சு வச்சான், அட அழகா படைச்சு வச்சான். அதான் அன்னை ஒரு ஆலயம் 97ல. செம்ம பிச்சு. எஸ்பெஷலஜா வந்து ரொம்ப ஹை பிச் பாடக்கூடியவங்க. நல்லா இருக்கும் இந்த பாடல். ராஜா சார் மியூசிக்ல, வாலி அவருடைய வரிகள். ஸோ 300 more points for you திரு. அழகா கிராக் பண்ணிட்டீங்க லாஸ்ட்ல ஒரு பாடல். The final question goes to வளர்மதி. உங்களுக்கு வந்து பிக்சர் பசல் ஷைலஜா உடைய பாட்டு ஒண்ணு. இது ரொம்ப ஈஸி. என்ன பாட்டு? ஸ்ரீபிரியா ஷைலஜானா முதல்ல இந்த பாட்டு தான் ஞாபகம் வரணும். ராசாவே ஒன்ன நான் எண்ணித்தான், பல ராத்திரி மூடல கண்ணத்தான், நான் பூ வச்ச பொட்டும் வச்ச வாழத்தான், நான் பூவோட நார போல சேரத்தான், ராசாவே ராசாவே ராசாவே. தம் 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 தம். எஸ். மிஸ் பண்ணிடுவோமோன்னு நினைச்சேன். பின்னாடி மாக்கோலம் போட்டு அதெல்லாம் வருது. முதல் லைன் வரல. எனிவே
பட் சைலஜா ஸ்ரீபிரியானா நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த படம் ஞாபகம் வரும். ஏன்னா அவ்வளோ பாப்புலர் இது அந்த காம்பினேஷன்ல. தனிக்காட்டு ராஜா படத்துல வந்து 82ல ராஜா சார் மியூசிக்ல வாலியருடைய வரிகள். ஸோ 100 more points for you to close the board. இன்னைக்கு க்ளூ ஸ்டஃபா இருந்ததா, பாடல்கள் யாருக்கும் தெரியாம இருந்ததா, எனக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது, நிறைய பாடல்கள் வந்து நமக்கு தெரியும் நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா டக்குன்னு ஞாபகம் வரமாட்டேங்குது. அந்த டைம்ல வந்து ரீகால் இருக்கிறது இல்லை. ஸோ இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு வாரம் முன்னாடியே நம்ம வந்து என்ன டாபிக்னு சொல்லிடுறோம் பார்ட்டிசிபேட் பண்ணி செலக்ட் பண்ற போது. ஸோ கொஞ்சம் இதுக்காக ஒரு ப்ரஷ் அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் திஸ் பெட்டர். இனிமே வர பார்ட்டிசிபென்ட்ஸ்க்காக சொல்றேன் நான். இந்த பாடல்கள் வந்து ஸ்ரீபிரியா வந்து 70s and 80s நிறைய படங்கள் நடிச்சாங்க. அதுல சில பாடல்கள் டக்குன்னு ரீகால் இருக்கு, நிறைய பாடல்கள் ரீகால் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி சில மிஸ்ட் சாங்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்தோம். ஐ திங்க் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு பிளேயர்ஸ் கூட. பட் வளர்மதி டிட் வெரி வெல். எனிவே நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். வி ஹேவ் பட்டாபி சார் on 100 points, Thiru at 800, and our big winner Valarmati with 1400 points. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வளர்மதி, ரொம்ப நல்லா விளையாடினீங்க. ஸோ இதே போல அடுத்த வாரம் இன்னொரு பியூட்டிஃபுல் எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் டாபிக் வில் பி ஏஆர் ரஹ்மானுடைய கிளாசிக்கல் காம்போசிஷன். ஸோ ராகா பேஸ் சாங்ஸ் ஆஃப் ரஹ்மான், அதுதான் அடுத்த வார நிகழ்ச்சியில கேள்விகளாக வரப்போகுது. வில் பி கவரிங் 90s and early 2000 சாங்ஸ் நிறைய. அந்த டைம் பீரியட்ல 90s கிட்ஸ் உங்களுக்கு இது ஒரு ட்ரீட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா இணைந்து பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.